ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அறுசுவை கிராமத்து கறி விருந்து அப்படிங்கிற கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே 5 வகையான கறியோடு சேர்த்து அளவில்லா சாப்பாடு அன்லிமிட்டெட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 12 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை கடை இருக்குங்க. மட்டன் தலைக்கறி, மட்டன் குடல், ரத்தம், முட்டை, மசாலா முட்டை, நாட்டுக்கோழி, பிராய்லர், இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா சேலத்துலேருந்து அரூர் போகிற மெயின் ரோட்டில் தான் இருக்குது. சேலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் வருங்க. அரூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை எப்போவுமே நீங்கள் மார்னிங் நேரத்தில், அதாவது காலையில் மதியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 12 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும். லேட்டாக வந்துட்டிங்கன்னா வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஈவினிங் 4 மணிக்கு வந்திருக்கேங்க. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்கனுமே இருக்குது, குழம்பு, சாப்பாடு எல்லாமே இருக்குங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா நம்பிப்பட்டிங்கிற ஊரில் இருக்குது, அரூர் பக்கத்துலங்க. வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, அப்புறம் போட்டின்னு சொல்லுவாங்க, அது சில்லி, முட்டையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, அது போக ரசமே இருக்குங்க. பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா சேலத்துலேருந்து அரூர் ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவை கிராமத்து கறி விருந்து அப்படின்னு கடைங்க. வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருமே வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் போகிறப்போ சேலத்துலேருந்து அரூர் பக்கம் போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. அது போக அரூர்லேருந்து சேலம் சைடில் போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. நம்ம அந்த சைடே பைக் நிறுத்தி நீங்கள் கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சைடில் வந்து இந்த மாதிரி சைடில் சின்ன சின்ன போர்டெல்லாம் இருக்கும். அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முட்டை மசாலா, மீன் சில்லி எல்லாமே கிடைக்குங்க. இப்போ ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து மீன் வந்து இப்போ இல்லை, நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷுமே கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து சாப்பாடு வந்து நீங்கள் பார்சலாமே வாங்கிக்கலாம். வெளியூருக்குலாம் போகிறீங்கன்னா 12 to 4 இந்த ரூட்டில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டலில் வந்து அன்லிமிட்டெட் ரைஸ் எங்கேயுமே கொடுக்கறது இல்லைங்க. பட் இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில ஹோட்டல்லாம் போனோம்னா பக்கத்தில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து 2-3 பக்கெட்டுமே இங்கே தான் இருக்குது. ரசமும் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பும் இருக்குது, மோருமே இருக்குது, எல்லாமே ஊற்றி சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. ஜிபே நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் எல்லாமே போட்டுக்கலாங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லி பேஸ்டில் கடையுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்ல குவாலிட்டியான நல்ல ரைஸ் தான். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி விருந்து வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா வகை வகையாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அறுசுவை கிராமத்து விருந்துக்கு வந்து வந்துடுங்க. கண்டிப்பாக அரூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து லொக்கேஷன் கொடுத்துட்றேன். சேலமில் இருக்கீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டருங்க. சேலம் ஏரியாவில் நிறையா ஷாப்ஸ் இருந்தாலுமே இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக காரமெல்லாம் இல்லாமல் அளவான டேஸ்ட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வந்தாங்களே அப்படியே சாப்பிட்லாம். ஒரு சில ஷாப்பில் வந்து அதிகமாக காரமாக இருக்கும், இங்கே அப்படிலாம் இல்லைங்க. மசாலா சூப்பராக போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த கறி நல்லாயிருக்கு. இதுதான் வந்து போட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோட குடல் கறி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்துடுங்க. சில்லி இருக்குங்க, முட்டையும் ஊற்றுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் குழம்பு எல்லாமே இருக்குது. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களே இதான் மீன் குழம்பு. மீனோட தலைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் குழம்பை வந்து கொஞ்சமாக சைடில் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. பரோட்டாவுக்கு இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.